அனைவருக்கும் வணக்கம். ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய போலீஸ் மாதிரி தேர்வு 8 இதில் இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் கணிதம் பகுதிகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே 7 மாதிரி தேர்வுக்கான கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்திய ஒரு 7 மாதிரி வினாத்தாள்களுக்குரிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு தேர்வு 2019, 2018, 2017, 2012, 2010 ஆண்டுகளில் நடந்த 5 வினாத்தாள்களில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தேர்வுக்கு உளவியல் பகுதிகளுக்கான ஒவ்வொரு தலைப்புகளுக்கான வீடியோக்களும் இருக்குது. வீடியோக்களை முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகையிலை என்பது நரம்புகளுடன் தொடர்புடையது எனில் மது என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனலாகி வேர்ட்ஸ், அதாவது ஒப்புமை வார்த்தைகள் அப்படின்ற தலைப்பில் கேட்டிருக்கிறாங்க. புகையிலை நரம்புடன் தொடர்புடையது அப்படின்னா மது எதனுடன் தொடர்புடையது கொடுத்துக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த உறுப்போட தொடர்புடையதுன்னா கல்லீரலோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மனிதன் என்பது சத்தத்துடன் தொடர்புடையது எனில் உரத்த ஒலி எழுப்புதல் என்பது எதனுடன் தொடர்புடையது. இதுவும் அனலாகி வேர்ட்ஸ் தான். மனிதன்னா சத்தம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா உரத்த சத்தம் அப்படின்றதுனால பெருந்திரள், அதாவது திரளான மக்கள் இருக்கிறது, கூட்டமாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ மக்கள் திரள் அப்படின்றத குறிக்கும். அடுத்தது விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்ற தலைப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் அனலாகி நம்பர்ஸில் கொண்டு வரலாம், ஒப்புமை எண்களில். இப்போ 2லிருந்து 7 எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கணும். அதே லாஜிக் 6லிருந்து நம்பர் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போ 2லிருந்து 7 எப்படி வந்ததுன்னா 2 ஸ்கொயர் பண்ணி 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா 2 ஸ்கொயர் 4, 4 + 3 7. சரியா? அப்போ அதே போல் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, 36 கூட 3 கூட்டினீங்கன்னா 39. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும் அப்படின்னா 39 வரும். சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3, 10, 20, 33, 49, 68 கொஸ்டின் மார்க். இப்போ இது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரியஸ், அதாவது எண் தொடரில் விடுபட்ட எண்ணை காணுதல் அப்படின்ற தலைப்பில் கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ 3 கூட 7 கூட்டினா 10. அடுத்தது 10 கூட 10 கூட்டினா 20. அடுத்தது 20 கூட 13 கூட்டினீங்கன்னா 33. அடுத்தது 33 கூட 16 கூட்டினீங்கன்னா 49. அடுத்தது 49 கூட 19 கூட்டினீங்க அப்படின்னா 68. அதாவது 7 கூட்டியிருக்கிறாங்க, 10 கூட்டியிருக்கிறாங்க, 13 கூட்டியிருக்கிறாங்க, 16 கூட்டியிருக்கிறாங்க, 19 கூட்டியிருக்கிறாங்க. அப்போ 19க்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ 22 கூட்டணும். அப்போ 68 கூட 22 கூட்டுறீங்க அப்படின்னா 90. ஸோ அப்போ 90 தான் அந்த கொஸ்டின் மார்க் வர வேண்டிய இடத்துல வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது 5வது கொஸ்டின் 15, 31, 64, 131 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரி, 15 2ஆல் பெருக்கலாம். ஸோ 2ஆல் பெருக்கி 1 கூட்டுறீங்க அப்படின்னா 31 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது 31 2ஆல் பெருக்கி 2 கூட்டலாம். 31 2ஆல் பெருக்குனா 62. 62 கூட 2 கூட்டினா 64. அடுத்தது 64 2ஆல் பெருக்கி 3 கூட்டலாம். ஓகேவா? ஸோ அப்போ 64 2ஆல் பெருக்குனீங்கன்னா 128 ப்ளஸ் ஒரு 3 131 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 131. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா 131 2ஆல் பெருக்கி 4 கூட்டணும். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு 1 கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 கூட்டியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டணும். ஸோ அப்போ 2 1 2 3 6 2 262 ப்ளஸ் ஒரு 4 266. அப்போ 266 தான் அந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது 6வது கொஸ்டினில்
கேஎம்எல், என்பிஓ, அடுத்தது சிஇடி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகி வேர்ட்ஸ் அப்படின்னா அனலாகி லெட்டர்ஸ்னு சொல்லலாம். இப்போ அந்த கேஎம்எல் இதிலிருந்து என்பிஓ எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு மட்டும் பாருங்களேன். கேஎல் வந்து அடுத்தடுத்த லெட்ரு கேஎல், அதுக்கப்புறம் வர்ற எம்மை வந்து நடுவில் போட்டிருக்கிறாங்க. சரி, எம்முக்கு அப்புறம் என்னு ஓ அடுத்தடுத்த லெட்ரு, ஓவுக்கு அப்புறம் பி வந்து நடுவில் போட்டிருக்கிறாங்க. சரி, அப்போனா இங்கே சி அடுத்த லெட்ரு டி, இ வந்து நடுவில் வந்துச்சு. சரி, அப்போ இ இப்போ நடுவில் வந்து இங்கே எம் வந்தது இல்லையா, எம்முக்கு அடுத்தது எண்ணில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நடுவில் வந்து இ வந்திருக்கு. இக்கு அடுத்து நீங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எஃப் ஸ்டார்ட் பண்ணோம். எஃப்க்கு அடுத்த லெட்டர் வந்து ஜி இங்கே போட்டுக்கணும். அடுத்த லெட்டர் வந்து ஹெச் வந்து நடுவில் போட்டுக்கணும். ஸோ அப்போ எஃப்ஹெச்ஜி அதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கெலாம் வந்து ஜென்ரல் லாஜிக்லாம் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு லாஜிக்கு, அதை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது 7வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஆல்ஃபபெட் சீரியஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எரர் அண்ட் ட்ரையல் மெத்தடில் ஆப்ஷனில் இருக்கிறத எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேட்டர்ன் வருதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் வந்து ஏஏஎம்எம்என்என் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேஷில் வந்து போடுங்க. ஃபஸ்ட்டு டேஷில் வந்து ஏ, ஓகேவா. அடுத்த டேஷ்லேயும் வந்து ஏ, சரியா. அடுத்த டேஷில் வந்து எம்மு, அடுத்த டேஷில் வந்து எம்மு, அடுத்த டேஷில் வந்து என்னு, அடுத்த டேஷில் வந்து என்னு. இப்படி போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேன் அப்படின்ற வார்த்தை ரிப்பீட்டட் ஆகுது. எம்ஏஎன் அது வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் எம்ஏஎன் ரிப்பீட் ஆகுது, எம்ஏஎன் ரிப்பீட் ஆகுது, எம்ஏஎன் ரிப்பீட் ஆகுது, எம்ஏஎன் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஸோ அந்த ஆப்ஷன் பியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்பொழுது மேன்ற வார்த்தை வந்து ரிப்பீட்டடாக வருது, ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்குது. அதனால் அதுதான் வந்து ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது பாம்பே என்பது எஃப்எஸ்கியூஎஃப்இசி அப்படின்னா கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது QCWSBI ஆக மாறும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின் வந்து மாற்றிக்கோங்க. சரி, இப்போ பாம்பே இருக்கு இல்லையா. ஸோ BOMBAY பாம்பே. சரி, இப்போ பிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜம்ப் பண்ணுங்க. ஸோ பிக்கு அப்புறம் 4 ஜம்ப் பண்ணிங்கன்னா பிக்கு அப்புறம் சி, அதுக்கப்புறம் டி, இ, எஃப். ஸோ 4 ஜம்ப், 1 2 3 4 ஜம்ப் எஃப். அதே போல் ஓவுக்கு அடுத்தது ஓ, பி, கியூ, ஆர், எஸ். அப்போ எஸ். எம்முக்கு அடுத்தது எம், என், ஓ, பி, கியூ. அப்போ கியூ. அடுத்தது பிக்கு அப்புறம் மறுபடியும் அதே தான் வரப்போகுது, எஃப் தான் வரப்போகுது பிக்கு. ஏவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி, டி, இ. ஓகேவா? ஏவுக்கு வந்து இ. ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு அடுத்து இசட்டு, இசட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஏ, மறுபடியும் பி, மறுபடியும் சி. அப்போ சி. அப்போ எஃப்எஸ்கியூஎஃப்இசி. அப்போ நம்ம லாஜிக் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கீழ்கண்டவற்றில் எது வந்து QCWSBI ஆக மாறும் அப்படின்னு சொல்லி கர்த்தம். கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாற்றி டைப் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ மைசூர் அப்படின்றத அதே போல் எடுத்துக்கோங்க. ஸோ மைசூர் MYSORE. சரி, இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு வந்து கியூன்னு நமக்கு தெரியும், அப்போ கியூ போட்டுக்கலாம். அதே போல் ஒய்க்கு வந்து சீன் தெரியும், ஒய்க்கு வந்து சீன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மீதி எஸ், ஓவுக்கு நமக்கு தெரியும், ஓவுக்கு வந்து எஸ். அப்போ இந்த ஓவுக்கு நேராக எஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மீதி வந்து SRE நாம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ அதே போல் 4 ஜம்ப் பாருங்கள். ஸோ 4 ஜம்ப் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் TUVW 1 2 3 4. ஸோ அப்போ இந்த இடத்துல W. ஆறுக்கு அப்புறம் RSTUV. அப்போ வீண் ஆகிடும்.
ஸோ ஈக்கு அப்புறம் எஃப், ஜி, ஹெச், ஐ. அப்போ இந்த இடத்துல ஐ வரும். அப்போ QCW SBI அப்படின்றது என்னன்னா மைசூர், அவ்வளோதான். சரியா? ரைட். அடுத்தது இது வந்து ஆக்சுவலாக கோடிங் டீகோடிங்கில் கொண்டு வரலாம். அடுத்தது 9வது கொஸ்டின். ராக்கெட் என்பது 8, 1, 3, 5, 2, 4 என மாறினால் ட்ராக் என்பது என்னவாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ இங்கே லாஸ்ட் எழுத்து டி, இங்கே லாஸ்ட் எழுத்து 4. அப்போ ட்ராக்ல முதல் எழுத்து வந்து டி இல்லையா? அப்போ முதல்ல வந்து 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது ஆர், இங்கே ஆர் வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து, இங்கே வந்து 8. ஓகேவா? அதனால் 4, 8 அவ்வளோதான். இப்போ 4, 8ன்னு ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன் தான். 4, 8, 1, 3, 5 அதை அப்படியே சொல்லிடலாம். இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஏ வந்து 2வது எழுத்து, இங்கே வந்து 1 இருக்குது, அப்போ 1. சி வந்து 3வது எழுத்து, இங்கே 3 இருக்குது. அடுத்தது கே, கே வந்து இங்கே 4வது எழுத்து, இங்கே 4வது எழுத்து வந்து 5 இருக்குது. அப்போ 4, 8, 3, 1, 5 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்படியே நேராக ராக்கெட் RA CK ET இது ராக்கெட்டு கொடுத்துருக்கிறது வந்து 8, 1, 3, 5, 2, 4 அவ்வளோதான். அந்தந்த எழுத்துக்கு நேராக இருக்கிறத எடுத்து எழுதிடுங்க. அடுத்தது 10வது கொஸ்டின். ஒரு நிகழ்ச்சியில் வந்து 1/5 பெண்களும் 1/8 பங்கு ஆண்களும் பங்கேற்றனர் எனில் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ ஆணையும் பெண்ணையும் வந்து கூட்டிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கூட்டும் பொழுது 1/5ஐயும் 1/8ஐயும் கூட்டிக்கிறோம். ஸோ கூட்டும் பொழுது பின்னத்தை கூட்டணும் அப்படின்னா கீழே வந்து ஒரே நம்பராக இருக்கணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தாலும் ஒன்று தான், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 8ஐயும் 1ஐயும் பெருக்குனா 8, 5ஐயும் 1ஐயும் பெருக்குனா 5, இந்த 5ஐயும் 8ஐயும் பெருக்குனா 40. ஸோ அப்போ 13/40 அவ்வளோதான் வந்து ஆன்சர். அடுத்தது இது வந்து சாதாரண ஒரு புதிர் கணக்கில் சொல்லலாம், அவ்வளோதான். சரியா? அடுத்து 11வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் ப்ராப்ளம். இன்று சனிக்கிழமை எனில் நாளை மறுதினத்திற்கு அடுத்து வரும் கிழமை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சனிக்கிழமைக்கு மறுநாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை. நாளை மறுதினம் அப்படின்னா திங்கட்கிழமை. அதுக்கு அடுத்த வரும் கிழமை என்ன அப்படின்னா செவ்வாய், அவ்வளோதான். ஸோ செவ்வாய்ன்றது ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 12வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வயது கணக்குகளில் கேட்டுக்கிறாங்க. சமீர் மற்றும் ஆனந்தினுடைய தற்போதைய வயது 5:4 என முறையே உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களினுடைய வயது விகிதம் 11:9 என முறையே மாறுகிறது. ஆனந்தினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே வந்து ஆனந்த் வந்து 4 பங்கு, 5:4ல் 4 பங்கு. ஸோ 4 பங்கு இருக்கிற மாதிரி 24 ஒன்று இருக்குது, 40 ஒன்று இருக்குது. 27 வந்து 4னுடைய மடங்கு கிடையாது, அதனால் அதை விட்டுடலாம். சரி, 3 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது 9னுடைய மடங்காக மாறுது. ஆனந்த் வந்து 9னுடைய மடங்கா. ஸோ அப்போ 24 கூட 3 கூட்டினா 27, 40 கூட 3 கூட்டினா 43 வருது. இதில் எது 9னுடைய மடங்கு அப்படின்னா இதான் 9னுடைய மடங்கு. ஸோ அப்போ அதனால் 24 அப்படின்றது தான் ஆன்சர். இது வந்து ஆப்ஷனில் இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டுக்கிறாங்க. 10 மனிதர்களால் 8 நாட்களில் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு கட்டுமான பணியை அரை நாளில் முடிக்க எத்தனை மனிதர்கள் வேண்டும்? அப்போ இதுக்கு வந்து M1D1 = M2 D2 அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம். ஸோ M1க்கு பதிலாக 10 பேர், D1 வந்து 8 நாள். ஓகேவா? ஒரு கட்டுமான பணி அரை நாளில் முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவை? எத்தனை மனிதர்கள்னால் M2 கண்டுபிடிக்கணும். ஸோ D2ன்றது அரை நாள். ஸோ அந்த அரையில் வந்து 2 வந்து அன்சைட் போகும்போது பெருக்கலாகும். ஸோ 5 80, 80 × 2 160. ஓகேவா? அப்போ 160 பேர் வந்து தேவை. அடுத்தது 14வது கொஸ்டினும் டைம் அண்ட் ஒர்க்கு தான். தொட்டி குழாய் கணக்குகள்லையும் கொண்டு வரலாம். ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 15 மணி நேரத்தில் நிரப்புகிறது. பி என்ற குழாய் 30 மணி நேரத்தில் அத்தொட்டியை காலி செய்கிறது. 2 குழாய்களும் திறந்துவிட்டால் எவ்வளவு நேரத்தில் தொட்டி நிரம்பும்? அப்படின்னா எதெல்லாம் நிரப்புதோ அதெல்லாம் கூட்டிக்கணும். இங்கே ஒரே ஒரு குழாய் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது எந்த குழாய் காலி பண்ணுதோ அதை வந்து கழிச்சிக்கணும். ஸோ 1/30 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 30 வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 2ஆல் பெருக்குனா 30. அப்போ மேலே குத்தி 2ஆல் பெருக்குவாங்க 2.
ஏற்கனவே இங்கே 30 இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம். 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ அப்போ 1/30 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதனுடைய தலைகீழி 30, அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது 15வது கொஸ்டின் வந்து 1லிருந்து 10 வரை உள்ள பகா எண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான். ஸோ பகா எண்கள் அப்படின்னா 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். 1ஆல் வகுப்படும், அதே நம்பரால் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வந்து வகுப்படாது. அதனால தான் 2 வகுத்திகள் மட்டும் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ முதல் பகா எண் வந்து 2, அடுத்த பகா எண் வந்து 3, அடுத்த பகா எண் வந்து 5, அடுத்த பகா எண் வந்து 7. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11 வரும். ஆனால் இங்கே கேட்டது வந்து 1லிருந்து 10 வரைக்கும் தான் கேட்டுக்கிறாங்க. அதனால் வந்து 4, அதான் வந்து ஆன்சர். இதில் 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது 16வது கொஸ்டின். இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷனில் கொண்டு வரலாம், இல்லை பசில்லையும் கொண்டு வரலாம். 2 எண்களினுடைய விகிதம் வந்து 9:11. அவற்றினுடைய கூடுதல் 660. ஸோ அப்போ 9ஐயும் 11ஐயும் கூட்டினா 20 இல்லையா? 20 பங்குன்றது 660. அப்படின்னா அந்த எண்களினுடைய வித்தியாசம் எவ்வளோ? வித்தியாசம்ன்றது 2 பங்கு. 9ல் 11 போச்சுன்னா 2 இல்லையா? ஸோ அப்போ 2 பங்கு. சரி, 9ஐயும் 11ஐயும் கூட்டினா 20. ஸோ அப்போ 660 20ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 பங்கு கிடைச்சிரும் இல்லையா? 33 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, வித்தியாசம்ன்றது எவ்வளோ? 9க்கும் 11க்கும் வித்தியாசம் வந்து 2. அப்போ 2 பங்கு அப்படின்னா 33 2ஆல் பெருக்கிறோம். 33 2ஆல் பெருக்குனீங்கன்னா 66. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது 17வது கொஸ்டின். 10, 25, 20, 35, x ஆகியவற்றினுடைய சராசரி வந்து 25 எனில் எக்ஸினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து 10, அதுக்கப்புறம் வந்து 25, அதுக்கப்புறம் வந்து 20, அதுக்கப்புறம் வந்து 35. அவ்வளோதான். இன்னொன்று வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 5 5 10, மீதி 1 1 1 2 4 4 2 6 6 3 9. ஸோ 90 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? மொத்தம் வந்து 10 25 20 35. அதை மட்டும் கூட்டிக்குவோங்க. 35 20 55, 55 25 80, 80 10 90. எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர்? 5 நம்பரு. ஓகேவா? இதனுடைய சராசரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 25 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் இருந்து 90 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அன்சைட் போச்சுன்னா பெருக்கல் 25 125 ஆகிடும். ஸோ அப்போ இதில் இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 125 மைனஸ் 90. 125ல் 90 போச்சுன்னா 35. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ரைட். இது வந்து சராசரி அந்த புள்ளியல் அதில் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 18வது கொஸ்டின். ஒரு அசல் 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும்? இப்போ 4 மடங்கு அப்படின்னா 300 டிவைடட் பைன்னு எடுத்துக்கணும். 300 டிவைடட் பை கொடுத்துக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ? 10. 300 10ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ? 30. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா 100 இன்ட்டு, அதாவது ஃபார்முலா வேணும்னா 100 இன்ட்டு மடங்கு மைனஸ் 1 டிவைடட் பை ஆர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 4 மடங்கு இல்லையா? அதனால் ஒய்க்கு பதிலாக 4 போடணும். 4ல் 1 போச்சுன்னா 3. 3 இன்ட்டு 100 300. ஆர் வந்து எவ்வளோன்னா 10%. அவ்வளோதான். சரியா? இது வந்து தனி வட்டியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 1லிருந்து 31 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களினுடைய கூட்டுத்தொகை என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸில் வரும். இதை வந்து கூட்டுத்தொடர்லேயும் வந்து கொண்டு வரலாம். சரி, இப்போ முதல் ஒற்றை எண் வந்து எவ்வளோ? 1. ஓகேவா? அடுத்த ஒற்றை எண் எவ்வளோ? 3. அடுத்தது வந்து 5, அடுத்தது 7, அடுத்தது 9, அடுத்தது 11, அடுத்தது 13, அடுத்தது 15, அடுத்தது 17, அடுத்தது 19, அடுத்தது 21, அடுத்தது 23, அடுத்தது 25. ஓகேவா? அடுத்தது 27, அடுத்தது 29, அடுத்தது 31. இதெல்லாம் வந்து 1லிருந்து 31 வரை உள்ள ஒற்றைப்படை எண்கள். சரி, இப்போ ஆக்சுவலாக இதை வந்து கூட்டுத்தொடர் பயன்படுத்தி போட்டிங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான். சரியா? ரைட். இப்போ இங்கே மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஒற்றை எண்கள் இருக்குது. முதல் எண் ஒற்றை எண்களினுடைய கூடுதல் வேணும் அப்படின்னா n ஸ்கொயர். அப்போ இங்கே 16 ஒற்றை எண்கள் இருக்கிறதுனால 16 ஸ்கொயர். ஸோ 16 ஸ்கொயர்ன்றது 256. அவ்வளோதான் வந்து ஆன்சர். சரியா? இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே கூட்டி கூட நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு ஃபார்முலாவும் தெரியல,
கூட்டுத்தொடரும் தெரியல, அந்த n ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவும் தெரியல அப்படின்னா அப்படியே கூட்டியும் போடலாம். அது ஒரு மெத்தட். ஓகேவா? சரி, இப்போ கூட்டுத்தொடரில் போடுறீங்க அப்படின்னா மொதல் நம்பர் வந்து a வந்து 1. ஓகேவா? மொதல் நம்பர் வந்து a வந்து 1. வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா 2 கூட்டினாலும் அடுத்த நம்பர் கிடைக்குது. ஒவ்வொன்றையும் 2 கூட்டினா தான் நமக்கு அடுத்த நம்பர் கிடைக்குது. சரி, அடுத்தது லாஸ்ட் நம்பர் L is equal to 31. லாஸ்ட் நம்பர் வந்து 31 நமக்கு கிடைக்குது. சரி, இதில் இருந்து n வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ n is equal to L minus a by d plus 1. ஓகேவா? ஸோ இது ஃபார்முலா. சரி, L எவ்வளோ? 31. a எவ்வளோ? 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. 31ல் 1 போச்சுன்னா 30. 30 2ஆல் வகுத்தா 5. 5 கூட 1 கூட்டினா 16 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. n equal to 16. சரி, அடுத்தது வந்து Sn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ Sn equal to n by 2 into Sn equal to n by 2 into a plus L. ஓகேவா? இதான் வந்து ஃபார்முலா. ஸோ அப்போ n வந்து இங்கே 16. ஸோ 16/2, a வந்து 1, L வந்து 31. ஓகேவா? ஸோ 16/2னா 8. 8 பெருக்கல் 32. ஸோ இதை பெருக்கினீங்கன்னா 256 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து கூட்டுத்தொடர் கான்செப்ட் பயன்படுத்தி போடுறோம். ஓகேவா? ரைட். அடுத்தது, சியாமலா ராஜுவினுடைய அப்பா எனது அப்பா என்று கூறுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜுவோட அப்பா தான் இவளுடைய அப்பானா ராஜுவும் சியாமலாவும் என்னது? அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அக்கா தம்பியாக இருக்கலாம். அப்போ 2 பேருக்குள்ள உறவு என்ன அப்படின்னா சகோதரி உறவு. ராஜுவுக்கு சியாமலா என்ன உறவுனா சகோதரி உறவு அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறை கணக்குகளில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது, ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணம் 13 சென்டிமீட்டர், ஒரு பக்கம் 12 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் இதில் வந்து கர்ணம் வந்து 13. நீளமாக இருக்கிற பக்கம் தான் வந்து கர்ணம். அதாவது 90 டிகிரிக்கு வந்து அதிகமாக இருக்கிறதான் எதிரில் இருக்கிற பக்கம் தான் வந்து கர்ணம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து 13. அடுத்தது வந்து ஒரு பக்கம் வந்து 12. அப்போ இது வந்து 12ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ பிதாகரஸின் தேற்றத்தை பிரகாரம் எக்ஸ் ஸ்கொயரையும் 12 ஸ்கொயரையும் கூட்டினா 13 ஸ்கொயர் வரணும். ஓகேவா? கர்ணத்தினுடைய வர்க்கமானது, அதாவது 13 ஸ்கொயர் ஆனது எதுக்கு சமம் அப்படின்னா மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரியா? ரைட். இதில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் வந்து 169, 12 ஸ்கொயர் வந்து 144. அந்த சைடு வரும்போது மைனஸ். ஸோ 169ல் 144 போச்சுன்னா 25. ஸோ அப்போ இதில் இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு வந்து எக்ஸ் வந்து நம்ம 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் பிஹெச். இதான் வந்து ஃபார்முலா. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு பேஸ் வந்து 12ன்னு எடுத்துக்கிறேன், ஹைட் வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது 12ங்கன்னா 12 2ஆல் வகுத்தா 6. ஸோ 6 எவ்வளோ? 30. ஸோ அப்போ 30ன்றது பரப்பளவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கில் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது, தீபா என்பவர் ஒரு வரிசையில் முன்புறம் இருந்து 8ஆவதாகவும் பின்புறம் இருந்து 7ஆவதாகவும் நிற்கிறார் எனில் அந்த வரிசையில் நின்றிருந்த மொத்த நபர்கள் எத்தனை பேர்? இது வந்து வரிசை கணக்குகள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 8ஐயும் 7ஐயும் கூட்டி அதில் வந்து 1 கழிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 8 7 15, 15ல் 1 போச்சுன்னா 14. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. முன்னாடி இருந்து எத்தனாவது? 8ஆவது நபராக இருக்கிறாங்க. அப்போ மேலே வந்து 7 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து தீபா இருக்கா அப்படி, தீபா வந்து 8ஆவதாக இருக்கா அப்படி. பின்புறம் இருந்து 7ஆவது அப்படின்னா இந்த இடத்துல 6 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 7, இது ஒரு 6, 13, தீபா 1, 14 அப்படியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? இது வந்து வரிசை கணக்குகளில் வந்து வருது. அடுத்தது 23வது கொஸ்டின், விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் இந்த டயக்ராம், இல்லை விஷுவல் ரீசனிங், இல்லை ரீசனிங் அப்படின்ற பார்ட்டில் கொண்டு வரலாம். இப்போ 4, 5, 41 இதுக்கு என்ன தொடர்பு கொண்டு வரோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் வந்து 16. ஓகேவா? 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 16 25யும் கூட்டினீங்கன்னா 41. ஸோ ரெண்டாவது படத்தில் 6 ஸ்கொயர் வந்து 36, 3 ஸ்கொயர் வந்து 9, 36 9யும் கூட்டினா 45. அப்போ மூணாவது படத்தில் 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81. ஸோ கூட்டினீங்கன்னா 85, 145. அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 24வது கொஸ்டின் வந்து 3 மாடுகளினுடைய சராசரி விலை 15,000.
அப்போ மொத்த விலை எப்படின்னா 45,000. ஓகேவா? ஸோ அப்போ 3 மாடுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,000. ஓகேவா? அப்போ ஒரு மாடு எவ்வளோ அப்படின்னா 15,000. ஒரு மாடு வந்து 15,000. சரி. அவற்றினுடைய விலையினுடைய விகிதம் 3:5:7 எனில் குறைந்த மாட்டினுடைய விலை என்ன? ஆக்சுவலாக வந்து இங்கே 3 மாடுகளினுடைய சராசரி விலை 15,000னா 3த்தையும் கூட்டினா 15 3ஆல் பெருக்கணும்னா 45. அதனால் 3 மாடுகளினுடைய மொத்த விலை 45. இந்த கான்செப்ட் வந்து கரெக்டு. அப்போ 3 மாடும் வந்து ஒரே விலை ஈக்குவலான ரேட்டுன்னு சொல்லலை இந்த இடத்துல. அதனால தான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாட்டினுடைய விலையினுடைய விகிதம் 3:5:7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3:5:7. அப்போ ஒரு மாடு வந்து 3x, இன்னொரு மாடு வந்து 5x, இன்னொரு மாடு வந்து 7x. ஓகேவா? ஸோ 3த்தையும் கூட்டினா 45,000. ஓகேவா? சரி. இப்போ 3 5 8, 8 7 15. ஸோ 15x = 45,000. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருந்து x = என்ன வரும்னா 3 45 ஒரு 3 0. அப்போ x வந்து 3000 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ குறைந்த மாட்டினுடைய விலைன்றது 3x. ஓகேவா? ஸோ அப்போ 3x அப்படின்னும் போது 3 × 3000. ஓகேவா? அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 9,000 அப்படின்னு சொல்லி வருது. அவ்வளோதான். சரியா? ரைட். அடுத்தது 3 வடிவங்களிலும் உள்ள பொதுவான எண் எது? இது வந்து கூட்டு உருவங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து வரும், இன்சர்டட் பிக்சர்ஸில் வரும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வடிவங்களிலும் உள்ள பொதுவான எண் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேப் தான் நமக்கு தெரியுது. வட்டம் ஒன்று தெரியுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகம் ஒன்று தெரியுது. இன்னொரு ஷேப் வந்து நமக்கு தெரியல. ஸோ டிடிபி எரராக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா 3 ஷேப்லேயும் எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். அடுத்தது 26வது கொஸ்டின். எந்த வரைபடம் லாரி, சரக்கு மற்றும் கப்பல் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள உறவை குறிக்கிறது? இப்போ சரக்குன்றது பொதுவானது, அது லாரிலையும் போகலாம் கப்பல்லையும் போகலாம். அப்போ சரக்குக்கும் லாரிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதே போல் சரக்குக்கும் கப்பலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு படம் தான் வந்து ஆன்சர். பெருசாக இருக்கிற வட்டம் வந்து சரக்குன்னு எடுத்துக்கோங்க, இது லாரின்னு எடுத்துக்கோங்க, இது கப்பல்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது 27வது கொஸ்டின். மகேஷ் என்பவர் 3 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி சென்று பின்பு வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் மற்றும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் சென்றால் அவர் தற்போது எந்த திசையில் இருப்பார்? இப்போ எந்த திசையில் போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. சரி, இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் ஒன்று போடணும். ஸோ வந்து மேல் நோக்கி இருக்கிறது வந்து நார்த்து, ரைட் சைடு இருக்கிறது வந்து ஈஸ்ட்டு, கீழே இருக்கிறது வந்து சவுத்து, இடது பக்கம் இருக்கிறது வந்து வெஸ்ட்டு. ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேற்கு நோக்கி சென்று அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மேற்கு நோக்கினா இதான், மேற்கு நோக்கி செல்கிறாரு. அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம் அப்படின்னா கடிகார முள் திசை, அப்படின்னால இப்படி மேல் நோக்கி ஆகிடும். சரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இடதுபுறம் திரும்பி சென்றால், இடதுபுறம் அப்படின்னா எதிர் திசை, கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. ஓகேவா? அப்போ என்னென்னா மறுபடியும் மேற்கு திசையிலே தான் வந்து போயிட்டுருக்கிறார். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது, எந்த 2 குறியீடுகளை பயன்படுத்தினால் தீர்வு கிடைக்கும் என்பதை சரிபார்க்க. இப்போ இதுவும் வந்து கொஸ்டின் வந்து டிடிபி எரரு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இதே போல் டேஷ் வந்து இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா அந்த 2 சிம்பிளை நம்ம பயன்படுத்துகிறப்ப எது நமக்கு ஆன்சர் 3 வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து டிடிபி எரர், இதை விட்டுருங்க. அடுத்தது 29வது கொஸ்டின். ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம் உனது சகோதரனின் ஒரே சகோதரி எனது அம்மா என்று கூறினாள் எனில் அந்த பெண்ணுக்கு அவன் என்ன உறவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தான் மனிதன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதன் வச்சுக்கிறீங்க. சரியா? ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உனது சகோதரன், அந்த பெண்ணோட சகோதரனினுடைய ஒரே சகோதரி அப்படின்னா அதே பெண் தான் அர்த்தம். ஓகேவா? அந்த பெண் தான் அர்த்தம். அந்த பெண் வந்து அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பையன், அந்த மனிதனுக்கும் பெண்ணுக்கு என்ன உறவுனா அம்மா மகன் உறவு தான். நல்லா புரியுதா பாருங்கள். மனிதன்றது ஒரு ஜென்ஸை வந்து அசியூம் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா?
ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, உனது சகோதரனின் ஒரே சகோதரி அப்படின்னும் போது அதே பெண்ணை தான் குறிக்குது. அந்த பெண்ணு தான் வந்து யாருன்னா எனது அம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னும் போது அந்த பெண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வந்து தாய் மகன் உறவு. ஓகேவா? அதனால் இந்த இடத்துல வந்து மகன். அடுத்தது 30வது கொஸ்டின், பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸில் வரும். மேலே இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உறவுமுறை கணக்குகளில் வரும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து குறிகளை மாற்றிய பிறகு போர்ட் மாஸ் ரூல் வந்து பயன்படுத்துறது. அப்படி இல்லைனா வெறும் போர்ட் மாஸ் ரூல் அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்கிறோம். சரி, இப்போ இதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலாக தான் போடணும், இல்லை ஒரு ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதுக்கப்புறம் 1யும் 2யும் சேர்த்தா 1, 3யும் 4யும் சேர்த்தா 1, 1யும் 4யும் சேர்த்தா 1, 2யும் 3யும் சேர்த்தா 1. ஆக மொத்தம் வந்து இதில் வந்து 8 முக்கோணங்கள் இருக்குது. ஓகேவா? அதே போல் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஷேப் இருக்குது இல்லையா? சரி, இதை வந்து இன்னொரு ஷேப் இப்படி இருக்குது. அப்போ இதில் ஒரு 8, இதில் ஒரு 8, 8 8 எவ்வளோ ஆச்சு? 16 ஆச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா மேலே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இப்படி கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று 17, அடுத்தது இது ஒன்று 18, இது ஒன்று 19, இது ஒன்று 20. ஓகேவா? ஸோ 20. அடுத்தது வேறு ஏதாவது முக்கோணங்கள் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். 20க்கு அப்புறம் நான் இங்கே ஒன்று போட்டு காட்டுறேன். ஓகேவா? படம் வரைஞ்சி காட்டுறேன். இப்படி ஒன்று இப்படி போய் இப்படி வருது இல்லையா? அது ஒன்று 21. இப்படி வந்து இப்படி ஒன்று போகுது இல்லையா? அது ஒன்று 2. ஸோ அப்போ 22. ஓகேவா? சரி, அப்போ 22 முக்கோணங்கள் வந்து இருக்குது. இதான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, 22 முக்கோணங்கள். சரியா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள் 8க்குரிய கணித மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.